Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் மோடி நாளை வரவுள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் கோவிந்தசாமி வழங்கியதை பார்க்கலாம். கங்கை கொண்ட சோழபுரம் வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் 5 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டு எஸ்பிஜி கண்ட்ரோலில் தற்பொழுது கோயில் நிர்வாகம் இருந்து வருகின்றன. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள மாமன்னன் ராஜேந்திர சோழன் சோழீஸ்வரர் கோயிலில் மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கு பிறந்த நாளான ஆடி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நாளான அவருடைய பிறந்த நாளை 23ஆம் தேதி முதல் 5 நாள் நிகழ்ச்சிகளாக நடைபெற்று வருகின்றன. இதனைத் தொடர்ந்து நாளை காலை 12 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகின்றார். அவர் திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து இறங்க உள்ளார். அதற்கான ஹெலிபேட் தளங்கள் அமைக்கும் பணி கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் முதல் தளம் அமைக்கப்பட்ட இடத்தில் உயர்மின் கம்பகம் செல்வதால் அங்கே தளம் இறக்க முடியாது என்பதால் நேற்று இரவு முதல் பொன்னேரி என்கின்ற சோழ கங்கத்தில் தற்செயலாக ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதற்கான சோதனை ஓட்டங்களும் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. அங்கிருந்து அந்த ஹெலிகாப்டரில் இறங்கி அங்கிருந்து கோவில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோவிலுக்கு கார் மூலம் பலத்த பாதுகாப்புடன் அங்கிருந்து வருவதற்கான கார் ஒத்திகை நிகழ்ச்சியும் தற்பொழுது நடைபெற்று முடிந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து கோவிலுக்குள் வரும் பிரதமர் கோவில் உள் நுழைந்தவுடன் வலதுபுறத்தில் அமைக்கப்பட்டுள்ள சோழர் காலத்தினுடைய பொக்கிஷங்கள் அமைந்துள்ள புகைப்பட கண்காட்சிகளையும் முதலில் பார்வையிடுகின்றார். அங்கிருந்து கோவிலுக்குள் செல்லும் பொழுது காட்சிகளை பார்வையிடுகின்றார். கோவிலுக்குள் சிவாச்சாரியார்கள், அதாவது ராஜகோபுர பகுதியில் சிவாச்சாரியார்கள் பூரண கும்ப மரியாதையுடன் கோவில் சார்பில் பட்டு குடை கீழ் கோவிலுக்குள் தரிசனம் செய்து அழைத்து செல்கின்றனர். அங்கு சரிதனம் செய்துவிட்டு கோவிலின் புகைப்பட கண்காட்சியை பார்த்த பிறகு அங்கிருந்து சிவாச்சாரியார்கள் பூரண கும்ப மரியாதையுடன் கோவிலுக்குள் அழைத்து செல்கின்றனர். அங்கு சாமி தரிசனம் செய்த பின்பு கோவிலின் வலது பக்கம் வழியாக இறங்கி அங்கே அமையப்பட்டுள்ள 20 கைகள் கொண்ட துர்க்கை அம்மனையும் தரிசனம் செய்கின்றார். பின்னர் அங்கிருந்து பேட்டரி கார் மூலம் கோவிலின் தென்புறத்தில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கத்திற்கு செல்கின்றார். அங்கு அரங்கத்திற்குள் சென்றவுடன் அங்கு 36 ஆதீனங்களுடன் ஆசீர்வாதம் பெறுகிறார். 50 ஓதுவார்கள் திருவாசக படிகங்களை பாடுகின்றனர். அதனைத் தொடர்ந்து 20 நிமிடங்கள் திருவாசகத்தை சிம்பொனி மூலம் இசையுடன் இளையராஜா குழுவினர் வாசிக்கின்றார். அதனையும் கேட்கின்றார். அதன் பின்னர் ராஜேந்திர சோழனுடைய உருவங்கள் பொறித்த நாணயங்களை வெளியிடுகிறார். அதன் பின்பு இப்பகுதியில் சில உதவிகளையும் அங்கு அறிவிக்கின்றார். அதன் பின்பு அங்கிருந்து புறப்பட்டு ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி சென்றடைகிறார். நியூஸ் 7 செய்தியர்களுக்காக ஜெயங்கொண்டத்திலிருந்து கோவிந்தசாமி.